எதிர்கட்சிகள் தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்து அறநிலைத்துறையில் இந்த இந்த கம்யூனிட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. அதாவது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்ல வர்றாருன்னா, அறநிலைத்துறை அமைச்சராக திரு ரமேஷ் அவர்களை பதவியில் நியமிக்கிற வரைக்கும், அவர் அமைச்சராக்குற வரைக்கும் அவர் என்ன ஜாதி அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜாதி அடிப்படையில் எந்த கேண்டிடேட்டையுமே நியமிக்கலை. எதிர்கட்சிகள் தவறாக அவர் ஒரு பார்ப்பனர், அவரை திட்டமிட்டு அறநிலைத்துறை அமைச்சராக மாற்றி இருக்கிறாங்க அப்படின்லாம் தவறான கேம்பெயினை பண்ணுறாங்க. தாவேக்கால நாங்கள் ஜாதியே பார்க்கறது கிடையாது. ரமேஷ் என்ன ஜாதின்னு அவர் அமைச்சராகிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே தெரியாமல் இருந்திருந்தா நல்ல விஷயம்தான். ஆனால் ஆதவ அர்ஜுனா பொய் சொல்கிறாரு, அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, திரு ரமேஷ் பிறப்பிலேயே ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டால் அவருடைய அஃபிடவிட் கிளியராக சொல்லுது. அவருடைய பிறந்த ஊர் அல்லது வளர்ந்த ஊர் அல்லது வாழும் ஊர் அப்படிங்கிறது என்ன ஊர்னு பார்த்தோம்னா சென்னை பக்கத்தில், சென்னை தான் மறைமலை நகர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது மறைமலை நகர். மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் தேர்தலில் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை என்ன அடிப்படை இருக்குது? மறைமலை நகரில் செங்கல்பட்டில் வேறு தொகுதியே இல்லையா, அல்லது சென்னையில் வேறு தொகுதியே இல்லையா? ரமேஷை கொண்டு போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் தான் நிறுத்தணும் அப்படிங்கிறதுல என்ன விதமான அரசியல் இருக்குது? உங்கள் கட்சியில் 2 பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஒருத்தர் மயிலாப்பூரில் நிறுத்தப்பட்டார். மறைமலை நகரை சேர்ந்த ரமேஷ் சம்பந்தமே இல்லாத இங்கிருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போயிட்டு அவரை வேட்பாளராக நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அது அவருடைய ஜாதி. அதை தவிர வேற என்ன காரணம் இருக்குது சொல்லுங்கள்? ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அங்கே நின்று இருக்கிறாங்க. மயிலாப்பூர் ஸ்ரீரங்கம்னு சொன்னால் அங்கே என்ன ஞாபகம் வரும்னு பார்வையாளர்களுக்கே தெரியும். அப்போ ஸ்ரீரங்கத்தில் ரமேஷை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அவருடைய ஜாதியை தவிர வேறு என்ன காரணம் இருக்குது? செங்கல்பட்டில் நிறுத்தலாம், திருவண்ணாமலையில் நிறுத்தலாம், விழுப்புரத்தில் நிறுத்தலாம், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஒன்றா நிறுத்தலாம், சட்டப்படி இடம் இருக்குது. ஆனால் என்ன நியாயம் இருக்குது, என்ன காரணம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில் நிறுத்துறதுக்கு அப்படின்னா அவருடைய ஜாதி தான் காரணமாக இருந்திருக்குதுங்கிறதுலாம் அப்பட்டமாக அவர் நிறுத்தப்பட்ட தொகுதியுடைய பேர்லேயே இருக்குது. ஆனால் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஜாதி எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் எதாச்சியா ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தணும்னு சொல்ல போகிறாரா என்னன்னு தெரில. இப்போ ஸ்ரீரங்கத்தில் திரு ரமேஷ் அவர்களை மட்டும்தான் இவங்க ஜாதி பார்த்து அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, தேர்தலில் வேட்பாளர் தேர்வு 234 தொகுதிகளிலுமே வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது தாவேக்காவில் ஜாதியின் அடிப்படையில் தான் நடந்திருக்குது. ப்ராப்பராக சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஜாதிகள் பிரதானமாக இருக்கிறாங்களோ அந்தந்த ஜாதிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களை தாவேக்கா நிறுத்தியிருக்கு. எப்படி திமுகவும் அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலமாக ஜாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துகிறது, நாங்கள் அவர்களுக்கு மாற்று, அவர்கள் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்த தாவேக்கா திமுகவும் அதிமுகவும் என்ன மாதிரி வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறாங்களோ அதே சோசியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் தான் வேட்பாளரை தாவேக்கா நிறுத்தி இருக்குது. இப்போ கம்பம் தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க தாவேக்காலேருந்து. அவர் தாவேக்கா கட்சியே கிடையாது. அவர் எதுக்காக கம்பம் தொகுதி வேட்பாளராக தாவேக்கா தேர்வு செய்தது அப்படிங்கிறதுக்கு தாவேக்காவிடம் ஏதாவது விளக்கம் இருக்குதா? நாங்கள் தான் ஜாதியே பார்த்து வேட்பாளர் நிறுத்துறதில்ல அப்படின்னு கதை விடுறாரு இல்லைங்களா ஆதவ அர்ஜுனா. கம்பம் தொகுதியில் ஜெகநாத் மிஸ்ரா அவரை எதுக்காக தாவேக்கா நிறுத்தணும்? அவர் கட்சிக்காரரே கிடையாது, தாவேக்கா கட்சியிலே அவர் கிடையாது. அவர் தேசிய செட்டியார்கள் பேரவை அப்படின்னு ஒரு ஜாதி சங்கம் வச்சுட்டு இருந்தவர். ஆமாண்டா நான் ஜாதி வெறியந்தாண்டா அப்படின்னு அவர் பேசுகிற வீடியோ கூட பரவலாக சோசியல் மீடியாவில் பரவுச்சு. ஸோ அவரை வேட்பாளராக தேர்வு செய்தது எதனால் அப்படிங்கிற கேள்விக்கு தாவேக்காவிடம் பதில் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இப்போ கம்பம் தொகுதியில் அவர் ஏன் நிறுத்தப்படுறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்தோம்னா, அந்த கம்பம் பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த கண்ணகி கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விழா நடக்கும். அந்த பகுதிகளில் அன்னைக்கு நம்ம போகும்போது கண்ணகி கோயில் திருவிழாவுக்கெல்லாம் நம்ம போயிருக்கிறோம். அங்கே போகும்போது பார்த்தோம்னா செட்டியார் குல திலகம் கண்ணகி அப்படின்னு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. செட்டியார் குலதெய்வம் கண்ணகி, செட்டியார் குலதெய்வம் கண்ணகிக்கு சித்ரா பௌர்ணமியை குரு பூஜையாக அறிவிக்கணும், இப்படியெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. என்னடா இது கண்ணகி செட்டியாரா, கண்ணகியையும் விட்டு வைக்கலையா, அவங்களுக்கும் ஜாதி பட்டம் கொடுத்துட்டீங்களா
அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போஸ்டர்லாம் உத்து பார்த்துட்டே இருந்தோம்னா ஒருத்தர் அப்படியே வீரமாக நின்றுன்னு இருப்பார். அவர் யாருன்னா இந்த ஜெகநாத் மிஸ்ரா தான். அந்த அளவுக்கு கண்ணகியையே ஜாதி பட்டம் சூட்டி தமிழினத்தின் அடையாளமாக, நீதியின் அடையாளமாக பார்க்கப்பட்ட கண்ணகிக்கு ஜாதி பட்டம் சூட்டின ஜெகநாத் மிஸ்ரா, ஆமாம் நான் ஜாதி வெறியன் தான் அறிவித்த இந்த தேசிய செட்டியார்கள் பேரவை அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஜெகநாத் மிஸ்ராவை கம்பம் தொகுதியில் செட்டியார்கள் பிரதானமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, ஒரு மெயினான எண்ணிக்கையில் இருக்கிறாங்கங்கிற காரணத்துக்காகவே அவரே அங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்ரீரங்கம் தொகுதிக்கே மறுபடியும் வந்தோம் அப்படின்னா ரமேஷுக்கு பதிலாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் இன்னொரு வேட்பாளர் இருக்கிறார். அவர் அதிமுகலேருந்து தாவேகால இணைஞ்சவர் கூப்பா கிருஷ்ணன். அவர் ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்தவர். அவரை ஸ்ரீரங்கத்தில் நிறுத்திருக்கலாமே, நீங்கள் தான் ஜாதி பார்த்து நிறுத்தல, அவரை நிறுத்த வேண்டியதானே, எதுக்கு ஒரு பார்ப்பனரை கொண்டு வந்து மறைமல் நகர்லேருந்து கூட்டு வந்து நிறுத்திருக்கீங்க? கூப்பா கிருஷ்ணன் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவரை வந்து லால்குடி தொகுதியில் நிறுத்திருக்கிறீங்க. அவர் ஸ்ரீரங்கம் பகுதியிலே வாழ்கிறவர், அவரை ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுத்திருக்கலாமே, நீங்கள் தான் ஜாதி பார்த்து நிறுத்தல இல்லை வேட்பாளர்களை. அதே மாதிரி நீங்கள் தருமபுரி தொகுதியில் எதுக்கு ஒரு வன்னியர் வேட்பாளராக அனுப்புறீங்க? பெண்ணாகரத்தில் எதுக்கு வன்னியரை வேட்பாளராக அனுப்புறீங்க? மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எதுக்கு முக்குளத்தோரை வேட்பாளராக அனுப்புறீங்க? ஸோ ப்ராப்பர் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜாதி அடிப்படையில் தான் தாவேகா வேட்பாளர்களை தேர்வு செய்திருந்தாங்க இந்த தேர்தலில். மக்கள் வேணும்னா ஜாதி பார்க்காம விஜய் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் தாவேகா ஜாதி பார்க்காமல் தேர்தலை சந்தித்தது அப்படிங்கிறதுல எந்த உண்மையுமே கிடையாது. ஏன்னா ப்ராப்பர் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணப்பட்டிருந்தது. அதே மாதிரி தேர்தல் வெற்றிக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை பரப்புனாங்க. அது என்ன அப்படின்னா, கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இல்லைங்களா, கவின், அவருடைய பெரியம்மாவை நாங்கள் எம்எல்ஏவாக ஆக்கியிருக்கிறோம். தாவேகா எம்எல்ஏ கவின் பெரியம்மா, இதை விட சமூக நீதிக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பரப்புனாங்க. உண்மையிலே அந்த அம்மா கவின் பெரியம்மாங்கிறதுக்காக தாவேக்கால சீட்டு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பவானி சாகர் தொகுதியில் அந்த அம்மாவுக்கு எதனால் சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த அம்மா ஏற்கனவே அதிமுகவில் நிர்வாகியாக இருந்தவங்க, செங்கோட்டையனுடைய விசுவாசியாக இருந்தவங்க, செங்கோட்டையனுடைய தொண்டராக இருந்தவங்க. செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளில வந்து தாவேக்காவில் இணைஞ்சப்ப செங்கோட்டையன் கூடவே இணைஞ்சவங்க இந்த விபி தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற கவினுடைய பெரியம்மா. அவங்க கவின் இறந்த அன்னைக்கு அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சமையல் குறிப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து கவின் பெரியம்மாங்கிறதுக்காக, கவின் படுகொலைக்கு நீதி கேட்கறதுக்காக இப்போ அவங்கள எம்எல்ஏவை ஆக்கணும் அப்படின்லாம் பரப்புனாங்க. அதுக்காகலாம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல. செங்கோட்டையினுடைய விசுவாசி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அப்போ ஜாதியே நாங்கள் பார்க்கல, அறநிலைத்துறையராக அவரை போட்டது வந்து ஜாதியின் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமான கதை. இப்போ ஏன் பார்ப்பனர் அமைச்சராக இருக்கக்கூடாதா அப்படின்னா அதை யாரும் எதிர்க்கலை. இப்போ இங்கே அமைப்புகள், இப்போ அறநிலைத்துறை அமைச்சராக ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம் மாதிரியான பெரியாரிய அமைப்புகள் வந்து கடுமையான எதிர்ப்பை முன் வச்சு அவங்கள நீக்கணும், அவரை வந்து மாற்றணும் அப்படின்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் வெங்கட்ரமணன், மயிலாப்பூரில் ஜெயிச்ச வெங்கட்ரமணனை அமைச்சராகவே ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே யாரும் கேட்கல. ஒரு பார்ப்பனராக பிறந்தாலே அவர் அமைச்சராகவே ஆக்கக்கூடாதுன்னெலாம் இங்கே யாரும் கேட்கல. ஆனால் ஜாதியின் அடிப்படையில் அவருக்கு ஒருத்தருக்கு துறை ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த துறையை பற்றி தான் இங்கே கேள்வியே எழுப்பப்படுது. உணவுத்துறை அமைச்சராக வெங்கட்ரமணன் நியமிச்சிருக்கிறாங்க, அது பெரிய விமர்சன பொருளாக இன்றைக்கி மாறலை. ஆனால் அறநிலையத்துறை, அதாவது சனாதனம் அப்படிங்கிறதே கோயில்களை மையப்படுத்தி கட்டி எழுப்பப்பட்டது. ஜாதி ஏற்றத்தாழ்வு முறை அப்படிங்கிறது மதத்தை மையப்படுத்தி, கோயில்களை மையப்படுத்தி இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற இடத்துல கோயில்களில் ஒரே சமூகம் ஆதிக்க சமூகமாக இருந்து வருது. அந்த சமூகம் மட்டுமே கோயில்களை 2000 ஆண்டு காலமாக உரிமை கொண்டாடி வருது. வேற எந்த சமூகத்தையும் கோயிலுக்குள்ளேயே விடமாட்டோம், கோயில் நிர்வாகியாக விடமாட்டோம், கோயில் தலகர்த்தாவாக விட மாட்டோம், கோயிலில் அர்ச்சனை பண்ண விட மாட்டோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் தொடர்ச்சியாக மற்ற எல்லா சமூகங்களையும் கோயில்களில் அனுமதிக்காமல் தடுத்து வந்த ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை எதிர்த்து தான், அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தான் பார்த்தோம்னா அனைத்து ஜாதியினரை அர்ச்சகராக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழில் அர்ச்சனை பண்ணணும், உள்ள கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கூட சமஸ்கிருதம் தேவமொழி, தமிழ் நீச மொழின்னு சொல்லிட்டு தமிழை வந்து உள்ள விடமாட்டோம் கருவறைக்குள்ளன்னு தடுத்து வச்சுருந்தாங்க. அதை எதிர்த்துத்தான் தமிழிலேயே குடமுழுக்கு செய்ய வேண்டும், தமிழிலேயே அர்ச்சனை பண்ண வேண்டும் அப்படிங்கிற போராட்டங்கள்லாம் இங்கே நடந்தது. அப்போது நீங்கள்
ஒரு ஒரு சமூகத்தை ஏற்கனவே ஆதிக்க சமூகமாக கோயில்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவரை அறநிலைத்துறை அமைச்சராக கொண்டு போய் கோயில்களினுடைய துறையினுடைய அமைச்சராக கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது அது ஒரு சிம்பிளா இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. ஏற்கனவே ஆதிக்கமா இருக்கக்கூடிய எங்களுக்குத்தான் கோயில் சொந்தம், இதில் வேற யாரையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் கோயிலினுடைய துறையினுடைய அமைச்சராக இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு அவருக்கு என்ன குவாலிட்டி இருக்குது? அவருடைய ஜாதி அந்த துறைக்கு அவரை அமைச்சராக்குவதற்கு தகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, அதை நீங்கள் சொல்லாமல் செய்வீங்கள் அப்படின்னா அது எதிர்ப்புக்குள்ளாக்கப்படுது. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ சமூக நீதி பேசுகிறோம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசுகிறோம்னா, ஏற்கனவே ஒரு துறை அவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த துறையில் அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அமைச்சராக்குறது அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்கப்படும். அது தெரியாமல் பண்ணோம் அப்படின்லாம் கதை விட்டுலாம் தப்பிக்க முடியாது. அப்போ இந்த டிபேட் வந்ததுன்னா உடனே நாங்கள் 8 பேர் பட்டியலின சமூகத்தவர்களை அமைச்சராக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 8 பேர் பட்டியலின சமூகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நீங்கள் செய்கிற இன்னொரு விஷயத்தை மறைப்பதற்காக அல்லது மடைமாற்றுவதற்காக இந்த 8 பேர் பட்டியலின அமைச்சரவை பிரதிநிதித்துவங்கிறத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த 8 பேரை பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களை அமைச்சராக்கிட்டா அது சமூக நீதி புரட்சியாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அதை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அது ஒரு ஸ்டெப்பு, அது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, அதை வரவேற்கிறோம். ஆனால் இதுதான் மாற்றமான்னு கேட்டால் இது ஒரு புரட்சிகர மாற்றம் அப்படின்னு ஒத்துக்கணும், அப்படி தான் சொல்லணும். அப்படின்னா ஏற்கனவே இந்த புரட்சிகர மாற்றத்தை சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜக பண்ணியிருக்கு. ஒன்றிய அமைச்சரவையில் மோடியினுடைய 2.0 கவர்மெண்ட்டில் 12 தலித் ஒன்றிய அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு முன்னாடியே இங்கே பட்டியலின பிரதிநிதித்துவத்தை கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டியது மோடி அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்போ சனாதனம் பேசுகிற கட்சி தான் இந்த நாட்டில் சமூக நீதியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாமா? அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா, பட்டியலின அமைச்சர்கள் விசிகாலேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இதை தவிர்த்து விட்டுட்டு பார்த்தோம்னா 6 பேர் டிவிகேலேருந்து அமைச்சர்களாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்க சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைய பட்டியலின சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக என்ன வேலை செய்ய போகிறாங்க, என்ன திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க, அல்லது என்ன விஷன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த நடவடிக்கையை நம்ம அளவீடே பண்ண முடியும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஏன் தாவேக்காவை அணுகுறீங்க? இதெல்லாம் நீங்கள் இந்த கட்சியை பார்த்து கேட்டிங்களா, அந்த கட்சியை பார்த்து கேட்டிங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா பெரும்பான்மையான கட்சிகளும் பார்த்தோம்னா அதை கண்டிச்சிருந்தாங்க, அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க, அதுக்கு எதிராக அறிக்கை விட்டாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிடாத ஒரே தலைவர், ஒரே கட்சி அப்படின்னா விஜயும் தாவேக்காவும் தான். ஒரு ஆணவ படுகொலை, தமிழ்நாட்டையே உழுக்குன ஆணவ படுகொலை. தமிழ்நாட்டில் நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. ஆனால் கவினுடைய ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்குச்சு. காரணம், அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருந்தார். ஒரு நல்லா சம்பாதிக்கக்கூடிய, நல்லா படித்த, நல்ல இளைஞராக இருந்தும் அவரை நீங்கள் ஜாதி மட்டுமே காரணமாக வச்சு அவரை நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய மனசாட்சி, ஒட்டுமொத்த பொது சமூகத்தின் மனசாட்சியும் சேர்த்து தட்டி எழுப்புனது கவினுடைய மரணம். ஆனால் அந்த மரணத்தில் கூட நம்ம அறிக்கை வெளியிட்டாலோ அல்லது இது சம்பந்தமாக பேசினாலோ வேறு ஜாதியை நம்ம பகைத்து கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு அறிக்கை கூட வெளியிட, ஒரு ட்வீட் கூட போடலை, ஒரு போராட்டம் நடத்தலை, எதுவுமே பண்ணாத கட்சி அப்படிங்கிறது தாவேக்காவாக தான் இருக்குது. தலைவர் அப்படிங்கிறவர் விஜயா தான் இருக்கிறார். அப்போ ஒரு ஜாதி ஆணவ படுகொலையை கண்டிக்க கூட இவ்வளவு தயக்கம் காட்டின அவர் சமூக நீதி புரட்சி செய்கிறார் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக செயல்பாட்டில் இல்லாமல், செயல்பாட்டில் அந்த விஷயத்தை செஞ்சு காமிக்காமல் நம்ப முடியாது. அதுவும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மோடியினுடைய அமைச்சரவையில் 12 பட்டியல் சமூக அமைச்சர்கள், 8 பழங்குடி அமைச்சர்கள் உட்பட 20 பேர் பட்டியல் பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க. ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவராக பாஜக அமர வச்சுது. ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவராக பாஜக அமர வச்சிருக்கு. ஒரு இஸ்லாமியரை
குடியரசுத் தலைவராக பாஜக அமர வச்சது. அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக்கியது பாஜக. அப்போ இஸ்லாமியரின் நண்பன் பாஜக அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஒருத்தர் சமூக நீதி விஷயத்துக்காக ஈடுபடுறார், சமூக நீதியில் அவர் புரட்சி செய்ய போகிறார் அப்படின்னா அதற்காக அவர் என்ன விஷன் வச்சிருக்கிறார், என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அது குறித்து அவர் என்ன பேசியிருக்கிறார், அது குறித்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல தான் மிக முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய அமைச்சர்கள்லாம் இது வரைக்கும் தலித் சமூகத்தினுடைய பட்டியல் சமூகத்தினுடைய நலனுக்காக என்னென்ன போராட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க, என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்லாம் வச்சு தான் அவங்களை அளவீடு பண்ண முடியும். அப்போ நம்ம கடந்த காலங்களை கூட விட்டுட்டாலும் இனிமேல் வரும் காலங்களில் அவர்கள் என்ன வேலையை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த நடவடிக்கை ஒரு புரட்சிகர நடவடிக்கையா அப்படிங்கிறத நம்ம பேசவே முடியும், பேச துவங்கவே முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் செய்யாத ஒன்று விஜய் செய்திருக்கிறார் அப்படிங்கிற பாராட்டோடு அதை கடக்கலாமே தவிர இது ஒரு புரட்சிகர நடவடிக்கை அப்படின்லாம் ரொம்ப விதந்தோதி நம்ம பேச முடியாது. ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு டிப்பிக்கல் அரசியல் கட்சியாக, டிப்பிக்கல் பழமையான அரசியல் கட்சியாக இவங்க பார்த்தோம்னா ஜாதியின் அடிப்படையில் தான் சீட்டு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்குமே கொடுத்துருக்குறாங்க. 234 தொகுதி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 76 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் நிறுத்தி தாவேகா ஜெயிக்க வச்சுது அப்படின்லாம் ஒரு உருட்டுனாங்க. அதில் எந்த உண்மையுமே கிடையாது. ஒரே ஒரு வேட்பாளர் விருதுநகரை சேர்ந்தவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவரும் பார்த்தோம்னா அவருடைய அம்மா அப்பா ஜாதி மறுப்பு திருமணம், அதாவது கலப்பு திருமணம் பண்ணவங்க. வேற எந்த தொகுதியிலுமே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏக்களாக தாவேகாவில் இல்லை, தனி தொகுதியில் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு தவறான செய்தியை வெளியிடுது. அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஏடிஎம்கேல நின்று அங்கே சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சீட்டு கிடைக்காம தாவேகாவில் இணைஞ்சு அதே தொகுதியில் ஜெயித்தவர். அவர் இவர் தலித்து அங்கே நிறுத்தி ஜெயிக்க வச்சிட்டார், நாடார் பெல்ட்டில் திருநெல்வேலி பெல்ட்டில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டாருன்னு அப்பட்டமான உருட்டுகள் உருட்டப்படுது. அப்போ இதெல்லாம் தொகுத்து தான் நம்ம தாவேகாவினுடைய இந்த சமூக நீதி, சோக்கால் சமூக நீதி நடவடிக்கைகளை அணுக முடியும். இதெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு அமைச்சராக ஆகியிருக்கிறார், சமூக நீதித்துறை அமைச்சராக ஆகியிருக்கிறார். அவர் நீண்ட காலமாக போராட்டங்களில் ஈடுபட்டவர், ஜாதி ஒழிப்பு களங்களில் இருந்தவர், சமூக நீதிக்காக பல போராட்டங்களில் இருந்தவர். அவர் இன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது அவர் ஒரு வரவேற்கக்கூடிய, அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்படிங்கிறதோட அடுத்த மற்ற அமைச்சர்களின் நடவடிக்கைகள் அல்லது இது ஒரு சமூக நீதி நடவடிக்கையா, சமூக நீதி புரட்சியா அப்படிங்கிறதெல்லாம் அந்த துறைகளைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் என்ன வேலையை இந்த சமூகத்துக்காக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் அதை நம்ம அளவிட முடியும். மற்றபடி நம்ம ஆதவ் அர்ஜுனா உட்காந்து உருட்டுனதெல்லாம் உருட்டு தான். அதே மாதிரி பார்ப்பன அமைச்சர்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அமைச்சராக்கக்கூடாது அப்படிங்கன்னு சொல்லிட்டுலாம் இங்கே பெரியாரிய இயக்கங்கள் யாரும் எதிர்க்கலை. அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனரை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படிங்கிறது மறுபடியும் அங்கே பார்ப்பன சமூகத்தின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதன் குறியீடாக இருக்குது அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி பார்ப்பன சமூகத்தின் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது 2 எம்எல்ஏ ஜெயித்தாங்க, 2 பேருமே அமைச்சர். இதுவுமே கேள்விக்குரியதாக தான் இருக்குது. இப்போ மற்ற நிறைய சமூகங்கள் இருக்காங்க, அதில் பார்ப்பன சமூகம் அப்படிங்கிறது 2 பேர் ஜெயிச்சு 2 பேருமே அமைச்சருங்கிறதும் ஒரு கேள்விக்குரிய, ஒரு கொஸ்டினபிள் ஒன்றா தான் இருக்குது. அதை தான் இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆதவ் அர்ஜுனா அப்பட்டமாக உருட்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவருடைய ஜாதியே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஜாதி பார்த்தே யாருடமும் பழகுவதில்லை, நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் ஜாதி ஒழிப்பாளர்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆதவ் அர்ஜுனா உருட்டுறதெல்லாம் ஒரு அப்பட்டமான உருட்டு அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு.